அதாவது முழங்கால் அளவுக்கு கீழே ஐஸ் கட்டி இருக்கும். ஒண்ணு கால விட்டா ஐஸ் உள்ள போகும். இன்னொரு கால விட்டா இன்னும் ஐஸ் போகும். 2 பேர் பிடித்துக் கொண்டு தான் போவார்கள். நடக்க முடியாது ஐஸ் கட்டில. புதிய அனுபவம். நான் செய்த பல ஊழியங்களிலே மறக்க முடியாத ஊழியம் ரஷ்யா. காணிக்கை கிடைக்காது. ஜனங்கள் வசனத்தை கேட்டார்கள். அதாவது நான் என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பதை மொழிபெயர்ப்பாளர் சொல்ல வேண்டும். அப்பதான் அவர் ஆயத்தமாவார். அவருக்கு முதல் நாளே சொல்லணும். தொடர்ந்து கூட்டங்கள் மாலையும், காலையும், மாலையும். ஏழை ஜனங்கள், ஆனா அன்பானவர்கள். காணிக்கை கிடைக்காது. தொடர்ந்து ரயில் பிரயாணங்கள், தொடர்ந்து கார் பிரயாணங்கள். அந்த கார் எப்படின்னா, ஒரு 5 கிலோமீட்டர் போகும். அப்புறம் நின்னுடும். ஃப்ரீஸ் ஆயிடும். திடீர்னு பார்த்தா பாஸ்டர் வண்டி கீழ இருப்பார். அவர் ஒரு உடை வைத்திருப்பார். அந்த டாப் டூ பாட்டம் ஒரு கிளீனர் உடை. திடீர்னு பார்த்தா கீழ இருப்பார். அந்த ஃப்ரீஸ் எல்லாம் எடுத்து, ஐஸ் எல்லாம் எடுத்து, திரும்ப அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் அடுத்து நிற்கும். எங்கு பார்த்தாலும் பனிதான். அது ஒரு கிராமம். அங்கிருந்து ஒரு 6 மணி நேரம் பிரயாணம். செல்லாபீன்ஸ் என்ற இடத்துல இருந்து. அங்கேயும் கர்த்தர் அதிகமாய் பயன்படுத்தினார். மக்கள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய ஒரு 10 நாட்கள் ரஷ்யாவிலே தங்கியிருந்தேன். மறக்க முடியாத அனுபவங்கள். அந்த இரவு நான் இந்தியாவுக்கு வர வேண்டும். அந்த போதகர் அடுத்த நாள் காலை எனக்கு 5 மணிக்கு ஃப்ளைட் எனக்கு. குளிர். இரவு 10 மணிக்கு ஒரு மூட்டையோட வந்தார். சின்ன பையோட. ஒரே எல்லாம் ஃபுல்லா காயின்ஸ். ரஷ்யன் காயின்ஸ். அத இந்தியாவுல மாத்த முடியாது. அத கொண்டு வந்து ஏர்போர்ட்ல குடுத்தேன். அவரு வந்தார் ஏர்போர்ட்டுக்கு. ஒரு ரூ. 3000 கிடைச்சது. ரஷ்ய பணத்திற்கு. அந்த ரஷ்ய பணம் இந்தியாவுல எங்கேயும் வாங்க முடியாது. ரூ. 3000 கிடைச்சது. அதான் அங்க ரஷ்யாவுல கிடைத்த காணிக்கை. மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஆனால் மனநிறைவான அனுபவம். கர்த்தர் வசனத்தை கேட்டாங்க. ஒரு நாளும் ஜனங்கள் திரளாய் வருவார்கள். அந்த இடைப்பட்ட நாட்களிலே அதிக சுகயீனமானேன். ஒரு நாளிலே மரித்து விடுவேன் என்ற ஒரு நிலைமை. பயங்கர நெஞ்சு வலி. ஹார்ட் பெயின். அவர்களை மருத்துவத்துல கூட்டிக் கொண்டு போனார்கள். அந்த மருத்துவர் நான் சொன்னேன், எனக்கு செஸ்ட் பெயின் அதிகமா இருக்குன்னு. அவருக்கு புரியல. தலைவலியான்னு கேட்கிறாரு. நினைத்தேன் இந்த நம்முடைய அடக்க ஆராதனை அங்கதான் நடக்கும்னு நினைச்சேன். அந்த ரஷ்யாவில. கர்த்தர் கிருபையாய்